ஹலோ ஹாய் மக்களே, பாருங்க. நான் அன்றைக்கி கேரளாவில் இருக்கேன், பொண்ணு வீட்டில் இருக்கேன். பாருங்க, பூனை வீட்டில் இருக்குது. வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இங்கே வந்து எல்லாம் சாப்பிடும், எல்லாம் பண்ணும். அதுக்கப்புறம் மாதமானா குட்டி போட்டுறது வேறு இடத்துலையே குட்டி போட்டுரும். இது சாப்பிட கேட்குது பாருங்க எப்படின்னு. இந்த 2 பூனையும் இங்கேயே தான் இருக்கும் எப்பவும். வந்து சாப்பிடும் போகும், இப்படியே இருந்துகிட்ருக்கோம். பால் ஊற்றி கொடுத்துருக்கோம். பால் வந்து பால் கேட்டுருந்துச்சு, பால் ஊற்றி கொடுத்துட்ருக்கேன் பாருங்க. பால் குடிச்சிட்ருக்கு ரெண்டும். ரெண்டும் ஒரே மாதிரி. இங்கே தான் இருக்கும் எப்போ பார்த்தாலுமே. மழை வருது வெளியே, நல்ல மழை. காலையில் 8 மணிக்கு தொடங்கின மழையாக இருக்கும், ஒரே மழையாக இருக்குது. நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு, ரொம்ப பெருசும் இல்லை, சனி மழையாக இருக்குது பாருங்க. அதுக்கப்புறம் மீன் வந்துச்சு, சரின்ட்டு மீன் அயில மீன் வாங்கினேன். அப்புறம் ஜிலேபி மீன் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அதை ஜிலேபி மீன் வளர்த்து மீன், அது கடல் மீன். இப்போ மீனுக்கெல்லாம் நல்ல விலையாக இருக்குது. ஜிலேபி மீன் விலை கம்மியாக இருக்குது. இப்போது வளர்த்து மீன் ஆச்சதுனால கடல் மீனுக்கு தான் விலை ஏறிச்சு. ஜிலேபி மீன் வாங்கியிருக்கேன். அது மாதிரி ஜிலேபி மீன் வந்து தொலி உரித்து எடுக்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம் பாருங்கள். தொலி உரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தலையும் பாலும் இந்த சைடு முள்ளெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 சைடும் இப்படி இழுத்தேன்னா தொலி வந்துக்கும். இது மாதிரி பிடிச்சி இழுக்கணும். ஃப்ரெஷ் மீனுனாலே உடையாது. ஜிலேபி மீனானால ஜிலேபி மீன் பழசில் ஃப்ரெஷ் மீனாக்கும், அதனால தான். அதுக்கு மசாலா எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இனி மசாலா நமக்கு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டால் அது நல்ல மணமாக இருக்கும், அதுக்கு சோம்பு போடுறது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 போட்டு, அப்புறம் கல்லுப்பு பொடிச்சது அதையும் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்படியே தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரியே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எடுத்து இதேமாரி நல்லா மசாலா தேய்ச்சி வச்சுக்கலாம். ஒவ்வொரு மீனும் இதே மாதிரியே எடுத்து மசாலா தேய்ச்சிக்கிட்டேன்னா நல்ல மசாலா பிடிக்கும். தொலி உரிச்சதுனால மசாலா, காரம், உப்பு எல்லாமே நல்லா அதில் பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் எல்லா மீனையும் இதே மாதிரி நமக்கு தேய்ச்சிட்டுக்கலாம். தேய்ச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சுக்கலாம். எல்லா மீனும் தேய்ச்சாச்சு. எல்லாம் எடுத்து எனக்கு வச்சு ஒரு 1/2 மணி நேரம் வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் நமக்கு வெறும் மசாலா எல்லாம் தேய்ச்சி வச்சு 1/2 மணி நேரம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம பொரிச்செடுத்து அப்போ தான் மசாலா எல்லாம் நல்லா பிடிக்கும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மசாலா அதில் பொரிச்செடுத்துக்கலாம். மீன் ஒரு சைடு ஆயிடுச்சு, ஒரு சைடு போட்டு திருப்பி போட்டு அளவான இதில் நம்ம மக்களுக்கு நல்லா முறிச்சு எடுக்கணும். அதனால் கொஞ்சம் நல்லா முறிச்சு எடுக்கிறேன். 2 சைடும் போட்டு வச்சு அந்த சைடு முறிஞ்சதுக்கப்புறம் அது தேங்காய் தான் ஊற்றியிருக்கோம். அப்போ தான் நல்ல மணமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் விலைக்கு ஊற்ற முடியாததுனால ஊற்றிட்டோம். இது வந்து மறுபடியும் மழை பாருங்க, இனியும் விடவே இல்லை. மத்தியானம் ஆயிடுச்சு, மழை அப்படியே தான் இருக்குது. மத்தியானம் ஆயிடுச்சு. காலையில் பிடிச்ச மழை இன்னும் விடவே இல்லை. நல்ல மழை, வெளியே இறங்கவே முடியாத மாதிரி இருக்குது. முன்னாடி தண்ணியெல்லாம் கட்டி எல்லா இடத்துலையும் தண்ணியாக போகுது. சாப்பிட போகிறோம். அப்புறம் மீன், அயில மீன், அதாவது ஜிலேபி மீன் பொரிச்சது, அப்புறம் அயில மீன் தலை இருக்குது, அதை போட்டு மிளகு ஜாறு வச்சது, கேரளா அரிசி வெள்ளை குண்டரிசி சாப்பாடும்,
மீன் மிளகு போட்டதும் குண்டரிசி சாப்பாடு, ஊறுகாய், அம்பழங்கான்னு சொல்லுவோம். அம்பழங்காயில் இது வந்து இந்த அயலம் இங்கே அம்பழங்கான்னு சொல்லுவோம். ஊறுகாய் வந்து மீன் பொரிச்சது, மசாலா பாருங்க எல்லாம் உள்ளே பிடிச்சி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல மசாலாலாம் பிடிச்சிருக்கு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. அப்புறம் ஊறுகாயும் இதுதான் அம்பாழங்கன்னு சொல்கிறது. அம்பாழங்க அதில் 4 பீஸ் பண்ணது, அதில் வெள்ளைப்பூண்டும் போட்டு ஊறுகாய் போட்டது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். வெண்டைக்காய் பொரியலும் கோவக்காய் பொரியலும். இன்றைக்கி எங்கள் வீட்டு மதிய சாப்பாடு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.